இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இஸ்ரேல் ஈரான் இடையான மோதல் 3வது நாளை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் பற்றி எரிகின்றன. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத நடவடிக்கைகளுக்கு அண்டை நாடான இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதேபோல அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது அமெரிக்கா. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் வெடித்தது. ஏற்கனவே ஈரானின் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தின் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அந்நாட்டின் எண்ணெய் உற்பத்தி மையங்கள், இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம், ஆயுத தொழிற்சாலைகளை குறிவைத்துள்ளது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் உற்பத்தி மையம் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அதே நேரம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானும் உரிய பதிலடி அளித்து வருகிறது. டெல்லவீவ், டம்ரா, பத்யாம் உள்ளிட்ட நகரங்களில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன. இதனையடுத்து அங்கு மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா இல்லை என அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் டிரம்ப் எச்சரித்தார். இரு நாடுகளும் போரை நிறுத்த வேண்டும் என சீனா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே தாங்களும் சண்டையை நிறுத்துவோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான மோதல் காரணமாக திங்கட்கிழமை நடைபெறவிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மகனின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள நிலையில் நெத்தன்யாகு குடும்பத்தினர் மட்டும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.